வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் அடுத்த வாரங்களில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இங்கே ரோகிணி அத்தை நம்மளுக்காக பார்லர் வைக்கிறதுக்கு பணம் தந்தாங்க. வீட்டு பத்திரத்தை வச்சு நம்ம இப்போ எப்படி திருப்பி கொடுக்க போகிறோம்? இந்த ஆன்ட்டி வேறு அந்த வீட்டு பத்திரத்தை திருப்பாமல் வீட்டுக்குள்ளே வந்துடாதுன்னு சொல்லிட்டாங்களே. எனக்கு தான் வழியே இல்லையே. இந்த மனோஜ் அவங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு என்கிட்ட ஒழுங்காக பேசுகிறதும் இல்லை. நான் என்னை வெளியே அனுப்பும்போது போக வேண்டாம்னு சொல்லவும் இல்லை. நான் ஏன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபத்தில் நடந்து போயிட்டுருக்காங்க. இப்படி இருக்கும்போது ரோகிணியோட அம்மா ரோகிணிக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. ஏற்கனவே ரோகிணி ரொம்ப சுயநலத்தில் அவங்க அம்மா ஃபோன் பண்ணாலோ, கிறிஷ் ஃபோன் பண்ணாலோ, தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க ஃபோன் பண்ணாலோ எடுக்க மாட்டாப்புல. இப்படி இருக்கும்போது சுயநலத்தில் அவங்க போய்கிட்டே இருக்காங்க. அப்போ வித்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. உடனே சொல்லுங்கம்மா அப்படிங்கிறாங்க. எங்கேம்மா போயிட்டுருக்க அப்படிங்கிறாங்க. தெரியுதாம்மா, ஆட்டோவில் போயிட்டுருக்கேன், இப்போ தான் வேலை முடிஞ்சு போயிட்டுருக்கேன், பைக் ரிப்பேர் ஆயிடுச்சுமா அப்படிங்கிறாங்க. சரிம்மா, ரோகிணிக்கு கால் பண்ணி பார்க்குறேன், ஃபோனே எடுக்கலை அப்படிங்கும்போது நான் கூட கால் பண்ணாமல் வேணும்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு கால் பண்ணி பார்க்குறாங்க. இங்கே ஃபோன் எடுக்க மாட்டுறாங்க. தற்செயலாக பார்க்குறாங்க ரோகிணி ரோட்டில் அழுதுட்டு போயிட்டுருக்காங்க. ஏம்மா இருங்க, ரோகிணி என்னன்னு தெரியல அழுதுட்டு போயிட்டுருக்கா, நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஆட்டோவை கட் பண்ணிவிட்டு என்னடி என்னாச்சு அப்படிங்கும்போது ஓ ராமான்னு அழுகிறாங்க. என்ன ஆச்சு ஏது எனக்கு சொன்னால் தானே தெரியும். அவங்க உள் மனசில் உள்ளதை கண்டுபிடிக்கிற அளவுக்கு எனக்கு பெரிய அளவு மந்திரம் தெரியாது அப்படிங்கிறாங்க. முதல்ல வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கூட்டி போயிடுறாங்க. இன்னுமே நான் மனோஜை தேடி அந்த வீட்டுக்கே போக முடியாது அப்படிங்கிறாங்க. ஏன் உனக்கு வழி மறந்து போச்சா? சொல்லு, நான் வேணால் ஆட்டோவில் கொண்டு விட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. என்னடி ஜோக்கா அப்படிங்கிறாங்க. இல்லை, நீ தானடி சொன்ன அங்கே இன்னுமே போக முடியாது, எனக்கு வழி இல்லை அப்படின்னு. அதான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை, எங்கள் அத்தை தான் கொண்டு வந்த மருமவை ஒன்றும் இல்லாமல் இருந்தால் அந்த மீனா மதிக்க மாட்டாங்களே அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கும் மத்தியில் வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சு எனக்கு பணமாக கொடுத்தாங்க. நானும் பார்லர்னு சொல்லி வச்சேன் அப்படிங்கிறாங்க. அம்மா பார்லர் வச்சா இப்போ என்னாச்சு, நடந்துட்டு தானே இருக்குது அப்படிங்கும்போது, இல்லை அது சர்க்கார் இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை இடித்து எடுத்துட்டாங்க. இப்போ என் பார்லர் இல்லை. இப்போ ஆன்ட்டி என்ன சொல்லுதாங்க, பார்லர் இல்லைல்ல, எனக்கு உடனே வீட்டு பத்திரம் வேணுங்காங்க. நான் எப்படி கொண்டு வர முடியும்? நான் மந்திரமாக படிச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க. நீ சொல்லுவது சரிதான். அதான் இந்த தலைவலிக்கு தான் முதல்ல சொன்னேன். வேண்டாம் ரோகிணி, உன்னைய பணக்காரின்னு சொல்லி அந்த வீட்டில் காட்டாத. உங்கள் அத்தை ரொம்ப ஆசை பிடிச்ச ஆளாக இருக்குது, பணப்பைத்தியமாக இருக்குது. அதை தெளிவு பண்ணணும்னா உனக்கு ரொம்ப கஷ்டம், தேவையில்லை. நீ உள்ள நிலையை சொல்லு, உன் வாழ்க்கை அதுதான் சிறக்கும் அப்படின்னு சொன்ன. நீ கேட்கல. நீ ஒவ்வொரு பொய்யா சொன்ன, கோடீஸ்வரன் அப்படின்ன ஒரே பொண்ணுன்னா கடைசியில் பாரு எப்படி நிற்குன்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு பணம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, அது பிரச்சனை இல்லை. இப்போ வீட்டு பத்திரத்தை மீட்கணும், என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது, இன்றைக்கி நேரம் ஆயிடுச்சு விடு, நாளைக்கு ஏதாவது முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வித்தியா தனக்கு தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க முருகன் எல்லாத்தையுமே பணம் கேட்டு பார்க்காங்க. எல்லாத்தையுமே பணம் பெறலை. அப்போது ரோகிணி நம்ம முயற்சி எடுக்கிற முயற்சி பெயரும் போலையே அப்படின்ட்டு இருக்கும்போது வித்தியா சொல்கிறாங்க, ஒரு வாய்ப்பு இருக்கிற வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரோகிணியோட அம்மாட்ட போகிறாங்க. ஏம்மா, ரோகிணி ரொம்ப மனச்சங்கடத்தில் என் வீட்டில் தான் இருக்கா அப்படிங்கும்போது, அப்போ அங்கே இல்லையாம்மா அப்படிங்கும்போது, இல்லை என் வீட்டில் தான் இருக்கா. அந்த வீட்டுக்குள்ளே போக முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. அந்த வீட்டில் பணக்காரி இல்லை அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஆனால் முதல்வனுக்கு விஷயம் தெரியலை. இப்படி இருக்கும்போது தான் கொண்டு வந்த மருமவை கெத்தாக இருந்தால் தான் நம்மளுக்கு மறுவாதி, இந்த மீனாவுக்கும் முத்துக்கும் மத்தியில் அப்படின்னு சொல்லி அவங்க ஆன்ட்டி யாருக்குமே தெரியாமல் வீட்டு பத்திரத்தை வச்சு மறுபடியும் ஒரு பார்லர் வச்சு கொடுத்துருப்பாங்க போல தெரியுது. நானும் போயிருந்தேன். அந்த பார்லரை இப்போ ரோட்டில் இருக்குதுன்னு சொல்லி சர்க்கார்லேருந்து எடுத்துட்டாங்க. இப்போ அவட்ட ₹1 இல்லை. தன்னுடைய சாப்பாட்டுக்கு என்ன செய்வா, உங்களுக்கு என்ன செய்வா அப்படிங்கிற நினப்பில் இருக்கையில் அவங்க இந்த பத்திரத்தை மீட்டுட்டு தான் வீட்டுக்குள்ளே வரணும்னு சொல்லி அந்த விஜயா சொல்லிட்டாங்க போல அதை அத்தை. அப்படிங்கும்போது அவங்க பொல்லாத ஆள்லா, அவங்ககிட்ட போய் சொல்லி அந்த வீட்டில் போயிருக்காளே, கொஞ்சமாவது இப்படி கூறு இருக்கா, நீ சொல்லலாம்ல அப்படிங்கும்போது, நான் எவ்வளவோ சொன்னேன், நம்ம கேட்கலையே அப்படிங்கும்போது, வித்யா அவளை கவலைப்பட சொல்லாத, கடைசி ஒரு வழி இருக்குது. கிராமத்தில் இருக்க வீட்டை விற்று பேசாமல் பணம் கொண்டு வரேன், அதை கொண்டு போய் நம்ம பத்திரத்தை மீட்டுருவோம். நீ ரோகிணிகிட்ட சொல்ல வேண்டாம். ரோகிணிகிட்ட
எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள்கிட்ட நான் கேட்டிருக்கேன், பணம் வந்துருன்னு மட்டும் சொல்லு அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் சொல்கிறாங்க ரோகிணி. ஒரு வாரம் பொறு, நீ கேட்குற பணத்தை நான் தந்துடுறேன், என் ஃப்ரெண்ட்ட கேட்டிருக்கேன், உறுதியாக தந்துடுவாங்க அப்படிங்கிறாங்க. வித்யா நீ சொல்லுறத நம்பலாமா அப்படின்னு 100% நம்பலாம் அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணியோட அம்மா கிராமத்துக்கு போகிறாங்க. தான் வீட்டை வந்து விலை பேசுகிறாங்க. முன்னாடி 15,00,000 கேட்கும்போது இந்த அம்மா கொடுக்கல. அப்போ அவங்க வந்து கம்மியான விலைக்கு கேட்காங்க. 13,00,000 எடுத்துக்கிறேன், தரேன்னா தா, இல்லை விடு அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு அவசியமாக தேவைப்படுது, அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு 13,00,000 வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு வித்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ வித்யா சொல்கிறாங்க, பணம் ஒரு ஆள் தருன்னு சொன்னோம்ல, அந்த ஆள் ரெடிமேட் பொருளுக்கு கால் பண்ணுதாங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்க போகிறாங்க. அப்போ வந்துட்டு ரோகிணியோட அம்மா சொல்கிறாங்க, பணத்தை நம்ம கொண்டு கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. நம்ம எப்படிம்மா கொண்டு கொடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை நம்ம தான் கொண்டு கொடுக்கணும். ரோகிணிகிட்ட பணம் இல்லை. பணம்னு சொல்லி அவங்க வீட்டில் கேட்டு ரொம்ப அரிச்சல் பண்ணாங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அதுபோக மனோஜுக்கு ஏகப்பட்ட கடன் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் சொல்லும்போது எனக்கு நல்லாவே தெரியுது. மேலும் பணம் வேணும்னு சொல்லி ரோகிணியை வழி அனுப்பிவிட்டா ரொம்ப சங்கடமாக போயிடும்மா அப்படிங்கிறாங்க. உண்மைதாம்மா அப்படிங்கும்போது, சரி ரைட்டு நம்ம பேசாமல் கிராமத்துக்கு போயிடுவோம் அப்படிங்கும்போதேம்மா, அங்கேருந்து தானே நீங்கள் விற்று கொண்டு வந்தீங்க அப்படிங்க. இல்லைப்பா, நான் கிராமம்னா என் கிராமத்தை சொல்லலை, முத்து மீனாவோட பாட்டியை சொல்லுதேன். அவங்க சொல்லுதான் அந்த வீட்டில் எடுபடும். அவங்ககிட்ட நம்ம சொல்லி பேசி புரிய வைக்கணும். கிறிஸ்தை கூப்பிட்டு போவோம் அப்படிங்கும்போது அந்த பாட்டியும் பெரிய கோபக்காரின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. நான் வரல அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, இந்த கதையில் தெரிஞ்சோ தெரியாமலோ நீ சம்மந்தப்பட்டிருக்க. இப்போ நீனும் வந்தால் தான் சரியாக இருக்கும். என்ன வா அப்படின்னு சொல்லி சொல்லுதாங்க. இங்கே நேராக கிராமத்துக்கு போகிறாங்க. கிராமத்தில் போய் பாட்டிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே பாப்பா கேட்கா, தோட்டத்தில் இருக்கக்கூடிய நாச்சியாரை கூப்பிட்டு வராங்க. வாங்க வாங்க வாங்க, கிறிஸ்து பாட்டிலாம் வந்திருக்க. எம்மா இந்த பொண்ணு ரோகிணி கூட அழைத்த பொண்ணு தானே அப்படிங்கிறாங்க. என்ன நீங்கள் 3 பேர் சேர்ந்து வந்திருக்கியா அப்படிங்கும்போது, எம்மா வீட்டுக்குள்ளே போய் பேசலாமா, உங்கள்கிட்ட தனியாக பேசணும் அப்படிங்கிறாங்க. என்ன கதைன்னு தெரியலையே, சரி ரைட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அம்மா என்னையும் என் பேரனையும் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி வித்தியாசம் தான், என்னையும் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி பாட்டி காலில் விழுதாங்க. ஏன் என்ன விஷயம், நீங்கள் எதுக்காக என் காலில் விழணும், அதுவும் சின்ன பையனை விழ வைக்கல, என்ன கதை உங்கள் கதை சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஏம்மா சொல்லுங்கள், சொன்னால் தான் தெரியும் அப்படிங்கிறாங்க. என் மகா ஒரு வீட்டில் போய் சொல்லி வாழ்ந்துட்டுருக்கா அப்படிங்கிறாங்க. ஐயோ என்ன விஷயத்தை போய் சொல்லியிருக்கா அப்படிங்கிறாங்க. வாழ்க்கையை மறைச்சிட்டு 2வது கல்யாணம் முடிச்சிருக்கா அப்படிங்கும்போது, அது மிகப்பெரிய இது இல்லை, அது யார் ஏற்றுக்குவா, மாப்பிள்ளமே ஏற்றுக்க மாட்டான், மாமியாரோ மாமனாரோ இருந்தாங்கன்னா அவங்க எப்படி ஏற்றுப்பாங்க அப்படிங்கும்போது, அதுதான் உங்ககிட்ட வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஏன் நான் பேசி சரி பண்ணணுமா, இந்த ஊரில் தான் இருக்காங்களா அவங்க மகா அப்படிங்கிறாங்க. இல்லை மெட்ராஸில் இருக்காங்க. மெட்ராஸ்லையா, அங்கே என் பையன் அண்ணாமலை இருக்கான், அவங்க வீட்டில் இருந்து வேணால் போய் பேசுவோம், வீடு இந்த அட்ரஸில் இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே உங்கள் பையன் வீட்டில் தான் இருக்காங்க. என் பையன் வீட்லையா, என் பையன் வீட்டில் யாரும் வேலைக்கு கிளைக்கு எதுவும் இல்லையே, ஆளுக்கு இல்லையே அப்படிங்கும்போது, ஏங்க ரோகிணியை தான் சொல்கிறாங்க இவங்க அப்படிங்கிறாங்க. என்னது ரோகிணியை சொல்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, என்னை மன்னிச்சிருங்க, என் பொண்ணு ரோகிணி தான் உங்கள் வீட்டில் இருக்கா, அவள் பேர் கல்யாணி, ரோகிணின்னு சொல்லி உங்கள் வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கா. அதுபோக அவளுக்கு வந்து வாழ்க்கை இந்த கிறிஸ் இருக்கான் அப்படிங்கிறாங்க. இதை பார்த்தோம் பாட்டி ஒன்றும் ஓடலை. பாப்பாத்தி அப்படின்னு கத்துறாங்க. என்னம்மான்னு சொல்லிட்டு வராங்க. கொஞ்சம் தண்ணி கொண்டா அப்படிங்கிறாங்க. தண்ணி குடிச்சிட்டு அப்படி ஒரு மாதிரி உட்காந்துருக்காங்கம்மா, எதுவும் செய்தா அப்படிங்கிறாங்க. எவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லியிருக்க, வாழ்க்கையை மறைச்சிட்டு தான் வந்து இருக்காளா, அதை மறைச்சிக்கிட்டு தான் தன்னை பெரிய பணக்காரி அப்படி இப்படின்னு சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருந்தாளா. அது ஒன்று வெளிப்பட்டுருக்கு. இப்போ 2வது முக்கியமானது வெளிப்பட்டுருக்கே. அந்த விஜயா ஏற்கனவே பணம் இல்லைன்னொன்னே அந்த ரோகிணியை மதிக்க மாட்டாங்க, அவகிட்ட பேச மாட்டாங்க, மனோஜை பேச விட மாட்டாங்க. இப்படி இருக்கும்போது வாழ்க்கையை மறைச்சிட்டு ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருக்காங்கும்போது ஏற்றுக்கவே மாட்டாளே, என் வீட்டில் இருக்கக்கூடாது அப்படிம்பால. இப்போ என்ன பண்ண அப்படிங்கிறாங்க. நீங்கள் தான்மா பெரிய மனசு பண்ணி எப்படியாவது அவங்கள சேர்த்து வைக்கணும். இப்போ கூட 2வதாக பார்லர் வைக்க உங்கள் மருமக வந்து ஒரு 10 லட்சம் ரெடி பண்ணி கொடுத்துருக்கும் பொழுது ஏதோ ஃபைனான்ஸ்கிட்ட வாங்கி அந்த பணத்தை உடனே கொண்டு வரலை அப்படின்னு சொன்னால் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க போலக்கு. சொன்னோடனே வித்யா வீட்லேயே வந்து இருந்தோடனே என்கிட்ட அழுதுட்டு ஃபோன் அடித்தாங்க. அப்படிங்கும்போது ஏம்மா நான் சொல்லுதுன்னு தப்பாக நினைக்காதீங்க, முத்து மீனாவும் உங்கள்கிட்ட எவ்வளோ உரிமையாக நடந்துக்கிறாங்க, இந்த பையனை கொண்டு வளர்க்கணும்னு ஆசைப்படுதாங்க, என்னெல்லாமோ உங்களுக்கு பண்ணியிருக்காங்க, அதை சொல்லக்கூடாது,
செஞ்சதை சொல்லி காட்டக்கூடாது. ஆனாலும் உங்ககிட்ட உண்மையாக இருந்திருக்காங்க. நீங்கள் அவங்ககிட்ட உண்மையாக இருந்திருக்கலாம்ல. அவங்ககிட்ட உள்ள நடைய சொல்லியிருக்கலாம்ல. அப்படிங்கும்போது, ஏம்மா சொல்லுதுன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. என் கல்யாணி கல்யாணம் முடிக்கும்போது எனக்கு ஆரம்பத்தில் இவங்க குடும்பம்னு தெரியாது. அதுக்கப்புறம் நான் சொல்லலான்னு முயற்சி பண்ணும்போது, நீ சொன்ன அப்படின்னா என் வாழ்க்கை வம்பா போயிடும்மா. நீ சொல்லாதங்கும்போது என்னால் ஒன்றும் பண்ண முடியல. இதுதான் எதார்த்த நிலை. அப்படிங்கும்போது இது சாதாரணமாக சொல்லுது இல்லாம இது எப்படி நம்ம கடந்து போக, அந்த விடயத்தை நம்ம சொன்னோம் அப்படின்னா அவங்க எப்படி ஏற்றுக்குவாங்கன்னு தெரியலை. அதுபோக இதை பக்குவமாக தான் சொல்லணும். விஜயாட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி டோட்டல் குடும்பத்துலேயும் நான் பொதுவாக வச்சு சொல்லி ஆகணும். அதனால் விஜயா இல்லாத நேரமாக பார்த்து தான் சொல்லணும். விஜயாவை நடன பள்ளிக்கு அனுப்பி விட்றணும் அப்படிங்கும்போது வித்யா சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஃபேமிலி இருக்காங்க, அவங்ககிட்ட 2, 3 பசங்க இருக்காங்க, அவங்கள போக சொல்லி புதுசாக அட்மிஷன் போடுறது மாதிரி சொல்லிடுவோம். அவங்க அங்கே பேசிகிட்டு இருப்பாங்க, அப்போ வீட்டில் போய் சொல்லிடுவோம். அப்படிங்கும்போது அதுவும் சரி தான், அப்படி தான் செய்யணும். சரி வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. வித்யா அதுக்குள்ளே அவங்க தெரிஞ்ச குடும்பத்தில் பேசி அங்கே நடன பள்ளிக்கு வந்து நிற்கிற மாதிரி பார்வதி வீட்டில் போய் நிற்காங்க. அவன் பார்வதி வீட்டில் இருந்துட்டு ஃபோன் அடிக்காங்க. பார்வதி இந்த மாதிரி விஜயா உடனே வா, ஒரு 3 புதுசாக வந்திருக்காங்க அப்படிங்க. அப்படியா, இந்த சிந்தாமணிக்கு எதிராக வந்து நம்மளுக்கு சேர்ந்தாங்கன்னா மிகப்பெரிய விஷயந்தான். நடனத்தில் நல்லா சொல்லிக் கொடுக்கணும்னு வராங்க அப்படின்னு சொல்லி போகிறாங்க. போனோன்னே அட்மிஷன் போடுவாங்க. எவ்வளோ நாளும் வாங்கி தானே வச்சோம்னு விஜயா நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பாட்டி, ரோகிணியோட அம்மா, வித்யா 3 பேர் வந்துடுறாங்க. வந்து வீட்டுக்கு வந்தோடனே கிறிஷ் வந்திருக்காங்க. கிறிஷ் வா அப்படிங்கும்போது, என்ன வித்யா நீங்கள் இவங்க கூட வந்திருக்கீங்க, பாட்டி வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. எல்லாம் உங்கள்கிட்ட பேசுறது தான். அண்ணாமலை முதல்ல கதவை சாத்து அப்படிங்கிறாங்க. அவனை கதவை சாத்துறாங்க. என்னம்மா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு அதை வெளியே போகக்கூடாதுன்னு தான். இந்த வீட்டில் நிறைய கதை நடந்திருக்கு. ரோகிணி நிறைய கதை நடத்தியிருக்கா. இப்போ ரோகிணி இல்லைல்ல அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா ஏதோ பார்லர் வேலைன்னு வெளியே போயிருக்கு அப்படிங்கிறாங்க. பார்லர் வேலையா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா ரோகிணிகிட்ட சண்டை போட்டு அனுப்பிவிட்ருக்கேன். நான் சொன்னேன் எது நினைப்பே இருந்தேன் அப்படி சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன். ரோகிணி வித்யா வீட்டில் தான் இருக்கா அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் முழிக்காரு. இங்கே பாருங்கள், ரோகிணி பெரிய பணக்காரெலாம் இல்லை அப்படிங்கும்போது மனோஜ் சொல்கிறாங்க. பாட்டி தான் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படிங்கிறாங்க. டேய் அந்த கதை இல்லைடா, ஏற்கனவே வாழ்க்கையை மறைச்சிட்டு தான் வந்திருக்கேன். இந்த கிறிஷ் தான் வாழ்க்கைக்கு பிறந்த பையன் அப்படின்னு எல்லாருக்கும் பயங்கர ஷாக் ஆகிடுது. ஏன்னா அண்ணாமலை அதை எதிர்பார்க்கவே இல்லை. முத்துவுக்கும் மீனாவுக்கும் பயங்கர ஏமாற்றம். இந்த அம்மாட்ட நம்ம ரொம்ப நாளாக உண்மையாக பேசிகிட்டு இருக்கோம், கிறிஸ்டின் தெரியும், இந்த அம்மாவும் தெரியும், இவங்க கூட சொல்லலையே. நான் ஆஸ்பத்திரியிலேருந்து எல்லா பக்கம் நம்ம அவங்க கூட இருந்திருக்கோம், போயிருக்கோம், வந்திருக்கோம், ஒரு வார்த்தை சொல்லலையே அப்படின்னு சொல்லி விக்கி போய் நிற்காங்க. இங்கே முத்துக்கு ரொம்ப ஷாக்காகி உட்காந்துறேன். எங்கே அப்படிங்கிற, கொஞ்சம் தண்ணி கொண்டா மீனா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கொடுக்காங்க. தண்ணி குடிச்சு என்னங்காச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா என்னால் தாங்கிக்க முடியல, நான் ரொம்ப கோவப்படும் தான். ஆனால் கிறிஷ் வந்து ரோகிணியோட பையனாக இருப்பான்னு நினச்சி கூட பார்க்கல. நம்ம கூட மனோஜ் பையனாக இருப்பானோன்னு சொல்லிட்டு நினச்சோம். பாரு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது பாட்டி சொல்கிறாங்க. சொன்னாலும் மனோஜ் பையன் தானே அப்படிங்கும்போது மனோஜ் சொல்கிறாங்க. நான் சம்மதிக்கவே மாட்டேன். இன்னும் ரோகிணி கூட நான் ஒரு நிமிஷம் வைக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. சரியாப்பா, நீ வந்து ரோகிணி கூட வாழறதுக்கு முன்னாடி ஜீவான்னு ஒரு பொண்ணு கூட வாழ்ந்துருக்கலாம். அதில் உனக்கு பிள்ளை இல்லை, இருந்திருந்தால் அதையும் வளர்த்துருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருக்க தானே செய்யும். இப்போ நீ வந்து ரோகிணி பிள்ளையை வளர்க்க அவ்வளோதான். அவள் வந்து வாழ்க்கையை சொன்னால் நீ கிடைக்க மாட்ட, கஷ்டப்படுத்த சொன்னால் நீ கிடைக்க மாட்ட, உங்கள் அம்மா விரும்ப மாட்டா, கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லி தானே அந்த பிள்ளை சொல்லியிருக்கு. அதுக்காக நீ என்ன செய்யணும்? சரி நம்ம மேலே நல்ல விரும்பியிருக்கா, அதனால் இவ்வளோ போய் சொல்லியிருக்கா, நம்ம ஏற்றுக்கிடுவோம் அப்படி தானே ஏற்றுக்கணும். நீங்கள் அம்மா பேச்சு கேட்டுட்டு அவட்ட பேசாமே இருக்கியான் அப்படிங்கும்போது, இல்லை பாட்டி எனக்கு என்ன பண்ணாலும் வாழ மாட்டேன் வைக்க மாட்டேங்கும்போது பாட்டி சரியான வந்துடுது. டேய் நீ வேணும்னு ஒருத்தி வந்து 1000 பொய் சொல்லுதானா, நீ அவளை பிடிச்சிருக்குன்னு அர்த்தம்டா, அவள் தான் முண்டாட்டி அப்படிங்கல, நான் ஏற்றுக்கிட்டே மாட்டோன்னா பாட்டி சரியான வந்துட்டே முத்து ஒரு கம்பெடுச்சோடா அப்படிங்கிறாங்க. எடுத்துக்கொண்டு கொடுக்காங்க. அந்த ஆளை மனோஜை போட்டு வேலுன்னு கொடுக்காங்க. வீட்டுக்குள்ளே விட்டாக்கி இன்றைக்கும் ஓடுதாங்க. உடனே மனசு கேட்காம ரோகிணியோட அம்மா, சரிம்மா விட்டுருங்க, பாட்டியம்மா விட்டுருங்க, என் பொண்ணை ஏற்றுக்க அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நானே வச்சு பார்த்துக்கிறேன். ஆனாலும் என் பொண்ணால் இந்த வீட்டு பத்திரத்தை அடவில் இருக்குன்னு சொல்லுதா, இதில் 10 லட்ச ரூபா இருக்குது, என் முகம் ஒன்றும் பணத்தை எங்கேயோ கொண்டு வர மிஷினோ மரமோ கிடையாது, நான் பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறாங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, வாங்க எங்கள் வீட்டு கடை எங்களோட, நாங்கள் பத்திரத்தை திருப்பி விடுவோம் அப்படின்னு. இல்லையா, என் மகனுக்கு மீண்டும் பார்லர் வச்சு கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது
ஏம்மா நீங்கள் எல்லாருமே இருங்க, நான் போய் விஜயாவை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து காரட்டோடா அப்படின்னு சொல்லிட்டு நேராக நந்தனப்பள்ளியில் போய் கூப்பிட்டு வராங்க. இங்கே கிராமத்துலேருந்து வர்றது அத்தை வந்திருக்காங்க. இந்த கிறிஸு பையன், இந்த பாட்டி, பிறகு வித்தியாலாம் இருக்காங்களே, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி முடிச்சோம். அத்தை இவங்களாம் வந்திருக்காங்க, எதுக்கு அத்தை அப்படிங்கிறாங்க. எல்லாம் முக்கியமான கதை தான், நம்ம சொந்தக்காரங்க தானே அப்படிங்கும்போது, ஓஹோ இந்த கிறிஸை வளர்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, இவங்க மறுபடியும் அதுக்குள்ளே வேலைய ஆரம்பிச்சிட்டாங்களா, இவங்க திருந்தவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி, அத்தை இவங்க தான் ஏதோ வந்து அறவேக்காடுத்தனமாக பேசுகிறாங்கன்னா நீங்களும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா அப்படிங்கிறாங்க. யார் அறவேக்காடுத்தனமாக பேசுகிறா, நடந்துக்கிட்டு தான்னு போக போக தெரியும். உன் மருமக ரோகிணியை பற்றி சொல்லணும், அது போய் எல்லார்ட்டையுமே நான் சொல்லிட்டேன், உன்கிட்ட தனியாக சொல்லணுங்கிறத தான் சொல்லுதேன் அப்படிங்கிறாங்க. உடனே என் மருமகளா அவள் தான் வந்து பணக்காரி எல்லாம் ஒன்றத்துக்கு வாதமான ஆகிட்டாள, இந்த வீட்டுக்கு நான் கொண்டு வந்தேன், கொஞ்சமாவது எனக்கு மறுவாதி இருக்கும்னு வீட்டு பத்திரத்தை வச்சு கொடுத்தேன், இப்போ வீட்டு பத்திரத்தை மீட்கிறதுக்கு என்ன செய்யணும் எனக்கே ஒன்றும் தெரில அப்படிங்கும்போது, வீட்டு பத்திரத்தை மீட்கிறதுக்கு ரோகிணியோட அம்மா பணம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அடுத்த போய் அவள் சொல்லுது அவளுக்கு அம்மாவே கிடையாது, அவங்க அம்மா எப்பவுமே சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. விஜயா வாயில் வந்ததெல்லாம் பேசாத, இருக்கவங்களாம் இல்லாதவங்கன்னு சொல்லாத, இதுதான் அவங்க அம்மா அப்படிங்கும்போது, என்னத்தை சொல்கிறீங்க, இவங்க அவங்க அம்மாவா, இல்லைத்த முத்து மீனா ஒன்று சொன்னாங்க, உங்கள்கிட்ட சொன்னாங்களா, போய் சொல்லியிருப்பாங்க அப்படிங்கும்போது, முத்து மீனாவும் சொல்லலை அப்படிங்கும்போது, அந்த லட்சுமி அம்மாவே டபார்னு விஜயா காலில் வந்ததாங்க, அம்மா என்னை மன்னிச்சிருங்க சம்மந்தியம்மா, எங்கள் மகா கல்யாணி தான் உங்கள் வீட்டில் ரோகிணின்னு இருக்கா, அவள் பெரிய பணக்காரெலாம் கிடையாது, வாழ்க்கையை மறைச்சிட்டு தான் வந்திருக்கா, அதுபோல் இந்த பையன் தான் அவனோட மோவன் அப்படின்னோடனே இதை நான் நம்பவே மாட்டேன், அத்தை அவள் பணக்காரி இல்லாமல் இருக்கலாம், ரெண்டாவது வாழ்க்கைங்கிறது நான் நம்பவே மாட்டேன் அப்படிங்கும்போது வித்தியா சொல்கிறாங்க, அவங்க அம்மா சொல்கிறது தான் உண்மை அப்படிங்கும்போது வாயை முடிச்சு இந்த முத்து மீனாக்கிட்ட பேசிட்டு குசு குசுன்னு பேசிகிட்டே அலைஞ்சேன். இப்போ முத்து மீனா சொல்ல கேட்டுக்கிட்டு அவன் ஃப்ரெண்டு ரோகிணியை நீ போட்டு கொடுக்கியோ, அவள் பணக்காரி இல்லை தான், ஆனால் வந்து அவள் வாழ்க்கையில் நம்ம வச்சிருக்க மாட்டான் அப்படிங்கும்போது, விஜயா என்ன உனக்கு இன்னும் தெரியலையா, நான் சொல்லுறேன் எல்லோரும் புரிய வச்சுட்டு அவனை புரிய வைக்கேன், அவளுக்கு கல்யாணம் ஆனதுக்கு எல்லாத்துக்குமே நான் இருக்கு பாரு, இந்த பாரு அப்படிங்கிறாங்க. அந்த ஃபோட்டோவெல்லாம் வாங்கி பார்த்துட்டு விஜயா ஒன்றும் இல்லை, தராசி தெரியுது வேணா வழக்கம் போல் தண்ணியை கொண்டா அப்படிங்க, தண்ணியை தெளித்து போட்டதுங்க, ஒன்றும் உடலை, ஐயோ நான் கொண்டு வந்த மருமக பணக்காரியும் இல்லை, வாழ்க்கையும் மறைச்சிருக்காளா அப்படின்னு சொல்லி ரொம்பவே இழப்பாடுறாங்க. அப்போ அண்ணாமலை சொல்லுதாங்க, விஜயாங்க பாரு உன்ன மாதிரி எல்லாருக்கும் ஏமாற்றமாக தான் இருக்குது, ஆனாலும் வேறு வழி கிடையாது, இந்த சின்ன பையனுக்காக ரோகிணி பொண்ணை நம்ம மன்னிச்சு தான் இது பண்ணணும் அப்படிங்கும்போது, எங்க அவள் பேர் கூட தப்பாக இருக்குது, கல்யாணிலாம் இந்த வீட்டில் ஏற்றுக்க முடியாது வைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. விஜயா நீ வச்சு கொடுத்த பத்திரத்தை திருப்பணும் வைக்கணும், உன் வீடு உனக்கு வேணும்னா நீ ரோகிணி மருமகளை ஏற்றுக்கா அப்படிங்கும்போது விஜயா வேறு வழி தெரியல, ஏன்னா வீட்டு பத்திரத்தை மீட்டால் தான் ஏன் வீடுன்னு சொல்ல முடியும்னு சொல்லிட்டு உடனே அமைதியாக இருக்காங்க. இந்த பணத்தை கொண்டு கொடுத்து ஃபைனான்ஸ்கிட்ட பத்திரம் வாங்குதாங்க. விஜயாட்ட நம்மளை கொடுத்துங்க பாரு விஜயா, உன் வீடுன்னு சொன்னால் போதாது, அந்த பத்திரத்தை பத்திரமா வைக்கணும், சும்மா அடை வைக்கிறது மேட்ரு கிடையாது, ஒரு சில நேரம் திருப்ப முடியலன்னா அந்த வீட்டிலேருந்து எல்லோரும் வெளியே தான் போகணும், யார்கிட்ட நம்ம அடை வச்சோமோ அவங்க எடுத்துப்பாங்க, அதை திருப்பி முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது, பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஏங்க இன்னும் நான் ஏங்க வச்சு கொடுக்க போகிறேன், இந்த ரோகிணியை நம்பி தான் இது பண்ணேன், வாழ்க்கையை மறைச்சிருக்கு, நான் இது பண்ண போகிறேன் வைக்க போகிறாங்க போது பாரு, அந்த வீட்டிலேருந்து பணம் வந்து தான் இப்போ திருப்பி இருக்குது, அவங்களுக்கு நம்ம திருப்பி கொடுக்கணும், அது வரையிலும் கொஞ்சம் அமைதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேம்மா ரோகிணி வர சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணியோட அம்மாவும் வித்தியாவும் போகிறாங்க. என்னம்மா இவ்வளோ நேரமாக காலையில் வித்தியா போனால் இப்போ கூப்பிட்டு வரீங்க, வித்தியா பணம் கிடைச்சா கிடைக்கல, பணம்லாம் கிடச்சிச்சு, கொடுக்க வேண்டியது உங்கள்கிட்ட கொடுத்தாச்சு, பத்திரத்தை மீட்டாச்சு அப்படிங்க, என்ன சொல்கிற அப்படிங்கிறாங்க. பத்திரம் மாமியார் கைக்கு போயிட்டு அப்படிங்கும்போது, அது எப்படி போச்சு, நீ கொண்டு கொடுத்தா அப்படி மறுவாதி இருக்கும், நான்லாம் கொண்டு கொடுக்கணும் அப்படிங்கும்போது, நானும் சேர்ந்து தானே கொண்டு கொடுத்தேன் அப்படிங்க, என்னம்மா சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. உன்னை பற்றிய எல்லா விஷயத்தையும் அந்த வீட்டில் சொல்லியாச்சு, நீ சொன்னால் என் வாழ்க்கையை முடிஞ்சதாம்மா அப்படி, இன்னும் தாண்டி உன் வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது, நீ சொன்ன பொய் எல்லாத்தையுமே ஓப்பனாக நான் சொல்லிட்டேன், இன்னும் தான் உன் வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது, அவங்க எல்லோரும் மன்னிச்சு ஏற்றுக்கிட்டா தான் நீ செஞ்ச பாவமும் கழுவும், அது போக வாழ்க்கைன்னு உனக்கு இருக்குது, பொய்க்கு மேலே பொய்யா சொல்லிக்கிட்டு இருந்தால் அது என்னடி சரி கிடையாது, உன்னைய கூட்டு வர சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. வேறு வழியே இல்லாமல் ரோகிணியும் போகிறாங்க. அங்கே போனோன்னா விஜயா வந்து ரோகிணியை இழுத்து வாங்குதாங்க. இங்கே ரோகிணி தான் மூச்சே கட்டாமல் இருக்காங்க, ஏன்னா அவன் பண்ணிட்டான் தப்பு, இதுக்கு மேலே நம்ம ஏதாவது பேச பண்ணால் சரி வராது, இப்போதைக்கு இது சமாளிச்சிடணும், அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் முத்து மீனா தான் கண்டிப்பாக காரணமாக இருப்பாங்க, அவங்கள விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இதில் நடக்கிறது அவங்க அம்மா கல்யாணி வாழ்க்கையை காப்பாற்றணும், கிருஷி வாழ்க்கையை காப்பாற்றணும்னு சொல்லி தான் இந்த வேலை செஞ்சுருக்காங்க. ஆனால் ரோகிணி வழக்கம் போல் முத்து மீனா மேலேயே கோபமாக இருக்காங்க.
அப்போ என் பாட்டி ஓரளவுக்கு சரி பண்ணி மனோஜையும் ரோகிணியும் சமாதானப்படுத்த முயற்சி இது கொண்டு வந்தாங்க. மனோஜுக்கு ரொம்ப ஏமாற்றமாக இருக்குது. வீட்டை விட்டு வெளில போயிடுறாரு. பாட்டி அந்த வீட்டில் இருக்காங்க. நைட்டுக்கான ஃபுல்லாக தண்ணி ஏற்றிட்டு வர்றாரு. வந்தோடனே முத்து படிப்பட்டி விட்டுருங்க, அவன் ரொம்ப நொந்து போயிருக்கான், டேய் மனோஜ் வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் ரவி ரூமில் தூங்க வைக்காங்க. ரவியும் சுருதின்னு சொல்லுறாங்க, நம்ம மொட்டை மாடில் தூங்கிக்குவோம் இல்லை காலைல தூங்கிக்குவோம் அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க அதே மாதிரி தூங்கிக்கிறாங்க. காலைல விடியுது. விடிஞ்சோன்னா மனோஜ் வந்து எழுப்புறாங்க, டேய் மணி 8 மணிக்கு மேலே ஆயிடுச்சுடா, எழுந்திரிச்சி போய் கடையை தர அப்படிங்கும்போது எனக்கு எதுக்கும் போக விருப்பம் இல்லை, ரோகிணி வந்து என்கிட்ட போய் சொல்லிட்டா அப்படிங்கிற போது அண்ணி என்ன ஒரு பொய்யா சொல்லிட்டாங்க, இதில் 10ஓட 11 தான், அத்தோட இது ஒன்று தான் விடு அப்படின்ட்டு இருக்கும். முத்து வராரு, டே ரவி சொல்லுறது என்னடா தப்பு இருக்குது, கரெக்டாக தானே சொல்கிறான், நடந்தது நடந்து போச்சு விடு, கிறிஸ்டின் வந்து நம்ம வீட்டில் பிள்ளையாக இருக்கணும்னு நினச்சோம், வந்துட்டான் அப்படின்னு. நான் என்கிட்ட நினச்சேன், நானும் ஏற்றுக்க மாட்டேன், கண்டவன் பிள்ளைக்கலாம் நான் எதுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும், நான் எதுக்கு உழைச்சி போடணும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, ஆமாம் லட்சமாக வந்து வீட்டுக்கு கொண்டு உழைச்சி போட்டேன், ஓன் சாப்பாட்டை தான் அவ்வளோ பேர் உட்காந்து சாப்பிடுதாங்க, டேய் இன்றைக்கி வரைக்கும் நீ திண்டச்சோறு தான், என் கடையில் சரியாக வருமானம் இல்லைன்னு மளிகை சாமான் கூட நீ கொடுக்கல, நானும் ரவி தான் கொடுத்துட்ருக்கோம், சரியா சத்தம் கட்டாமல் இரு அப்படிங்கும்போதே இது என் வாழ்க்கடை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நீ பார்த்துக்கிட்டு தான் இந்த அளவுக்கு இருக்க மனோஜ், தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காது அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி வராங்க, மனோஜ் என்ன மன்னிச்சிருங்க, என்னால் நீங்கள் வந்து தண்ணிலாம் குடிக்க வேண்டாம், நான் இன்னும் வந்து வீட்டில் இருக்க மாட்டேன், என் மனசாட்சிக்கு எனக்கு இங்கே இருந்தால் சரி வராது, நான் கிளம்புறேன் அப்படிங்கும்போது, ஆமாம் போ, உனக்கு 10-50 பங்களா இருக்குது, அந்த பங்களாவில் போய் இருந்துக்கா, கோடிக்கணக்கில் வருமானம் வருது, உங்கள் அப்பாவுக்கு கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது மலேசியாவில், அதை விற்று பெரிய ஆளாயிருவேன், ஏன் மருமகனா எனக்கு 4 தொழில் பண்ணி தருவார், எவ்வளோ பொய் வாழ்க்கையை மறைச்சிட்டு இந்த பையன் இந்த வீட்டுக்கு ஒரு நாள் வந்திருக்கான், அப்போ கூட என்கிட்ட சொல்லலை, யார்கிட்ட சொல்லியே என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல, என்னையை விரும்புதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ பொய்யை தான் நான் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணிக்கு ஒரு பலன்னு சொல்ல முடியல, மனோஜ் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாசுக்காக சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போயிடுறாங்க. ரோகிணி பில்டப்பாக நான் போகிறேன்னு சொல்லுறாங்க, அதை வந்து போகலை, ரூம் பார்த்து போயிடுறாங்க. அப்போ முத்து வந்து மீன் எடுக்கணும், பார்த்தியா மீனா அந்த பாரலமா வீட்டை விட்டு போகிறேன்னு பில்டப்பாக பேசுது, ஆனால் வீட்டை விட்டு போகலை, ரூமுக்குள்ளே போகுது, இதே இது நீ நினைச்சிருப்பேன், நான் ஒன்றும் பேசணும் நான் போகிறேன்ட்டு போயிருப்பேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க அப்படி என்றைக்கு போனேன், உங்களுக்கும் எனக்கும் பிடிக்காத போது கூட இந்த வீட்டை விட்டு போகணுன்னு சொல்லுங்கிறதுனால தான் உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் போகணும்னு சொன்ன போது தான் நான் போயிருக்கேன், அதாவது நான் போகலை அப்படின்ட்டு இருக்காங்க. எங்கள் அண்ணாமலை எங்கள் அம்மாட்ட சொல்லுறாங்க, அம்மா வீடு இருக்க நிலைமை சரியில்லை, எல்லோரும் ஒரு 3 நாள் 4 நாள் குலதெய்வம் கோயிலில் போய் தங்குது மாதிரி ரெடி பண்ணுறோம்மா, நீங்கள் தான் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போகணும், 3 நாள் அங்கே தான் தங்கணும், அந்த குலதெய்வம் கோயிலுக்கு வெளியே ஒவ்வொரு குடிசையாக போட்டு புருஷன் முன்னாடிலாம் தனித்தனியாக தங்கணும் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி பாட்டி இவங்களை சேர்த்து வைக்கிறதுக்குள்ள முயற்சி இது பண்ணி தனித்தனி தங்க வைக்காங்க. வச்சு யாருக்கும் பிடிக்கவே இல்லை, இருந்தாலும் அத்தையை சொல்ல மீறவும் முடியல. அங்கே எல்லோரும் ஓரளவு அந்யோன்யமாக இருந்தாங்க. ரோகிணி மனோஜை பேசி பார்க்குறாங்க, மனோஜுக்கு ஏற்றுக்கிட்டே முடியல, ஏன்னா ஃபுல்லும் கடனில் இருக்கும், ரோகிணி இப்போ கோடிக்கணக்கில் சொத்து வச்சுருப்பா, அதை வச்சு அடைச்சி மீன்லாம், இல்லைனா அவன் தொழில் பண்ணி வச்சிடலாம்னு நினச்சி கனவுகளோடு தான் ரோகிணி கல்யாணம் முடித்ததாக இருக்கட்டும் வாழ்ந்ததாக இருக்கட்டும் எல்லாம் இருந்துச்சு. இப்போ ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது அவரால் ஏற்றுக்கிடவே முடியலை. சரி நிற்க முடியாமல் இருக்கார், பேசவே இல்லை. அப்போ இங்கேருந்து போகும்போது ரோகிணிகிட்ட கேட்காங்க பாட்டி, என்னம்மா அவன்கிட்ட பேசினானா வச்சானா அப்படிங்கும்போது, இல்லை பேசவே இல்லை அப்படிங்கும்போது, என்னம்மா இப்போ இதுக்கு என்ன தாண்டா வழி அப்படிங்கும்போது, வேறு வழி இல்லைம்மா, கடைசியாக நீங்கள் சொன்னது மாதிரி நம்ம பண்ணிட வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. வீட்டில் எல்லோரையும் கூப்பிடுதாங்க. நம்ம கூப்பிட்டுட்டு முத்துட்டையும் ரவிட்டையும் சொல்லியிருந்தாங்க, கடையில் எங்களுக்கும் பங்கு இருக்குது, நீங்கள் ஒருத்தர் மட்டும் நடத்திக்கிட்டு இருக்கிறது லாய்க்கப்படாது, அதனால் இனிமேல் நாங்கள் கடையை 3 பேரும் நம்ம சேர்ந்து நடத்துவோம், 3 பேரும் ஒரே கடையில் இருப்போம் அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். சொன்னோன்னே நானும் ஆமாம் இது ஏன் பணத்தில் ஆரம்பிச்சது தானே, 3 பங்கு தான் அப்படின்னு சொல்லுதேன். அப்படிங்கும்போது இல்லைப்பா தர முடியாது வைக்க முடியாதுன்னு சொல்லுவோம். சொல்லும்போது ரோகிணியோட நீ சேர்ந்து உணர்ச்சி வாழ்ந்த அப்படின்னா இந்த கடையை நீ வச்சுக்க, எனக்கு தர வேண்டிய 28 லட்சம் நீ தர வேண்டாம், ஏன்னா எங்கள் பங்கு வேண்டாம்னு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு 2 பேர்த்துக்கும் குடும்ப சொத்தில் கூடுதலாக ஒரு பங்கு தரேன், அது போக அப்பா எதுவும் வேண்டாம் லோனுக்குன்னு போட்டு தரேன்ப்பா அப்படிங்கிறாங்க. அப்பா அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. எல்லோரையும் கூப்பிடுதாங்க. விஜயாவிலேருந்து மனோஜ்லேருந்து எல்லோரும் பார்த்துருக்காங்க. என்னங்க இருக்க ஊரில் நீங்கள் வேறு அடிக்கடி கூப்பிட்டுருக்கீங்க, அத்தை வேறு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. நான் ஒரு முடிவு எடுத்துருக்கேன் விஜயா அப்படிங்கிறாங்க. என்ன முடிவுங்க அப்படிங்கிறாங்க. அது முத்துவும் ரவியும் சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. ரவி முத்துவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. டே மனோஜ், அப்பா பணத்தில் தான் நீ ஃபர்னிச்சர் கடை ஆரம்பித்து நடத்திக்கிட்டு இருக்க, கேட்டால் மாமனார் பணம்னு இன்றைக்கி தெரிஞ்சு போச்சு, அது அப்பா படம் தான், எங்களுக்கும் பங்கு இருக்குன்ட்டு, நீ மட்டும் நடத்தி டீலர் ஆகி
சம்பாத்தியம் பண்ணிகிட்ருக்கேன். நாங்கள் எதுக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கணும்? நாங்கள் 2 பேரும் கடையில் ஓனராக வர போகிறோம். அதில் 10 ரூபாய்க்கு லாபம் வந்தாலும் அதுலேயும் 3 பங்கு தான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் பணம் அது எப்படிடா தர முடியும் அப்படிங்கும்போது முத்து சொல்ல ஏன் தர முடியாது? அப்பா பணத்தில் ஆரம்பிக்கப்பட்டதானே, ஓமனத்தில் ஆரம்பிச்சியா? அதனால் நான் 3 பேருக்கு பங்கு வேணும் என்னப்பா அப்படிங்கும்போது, டேய் அவனை கேட்கல என்னடா தப்பு இருக்குது அப்படிங்கும்போது, இல்லைப்பா நான் கடையெல்லாம் கொடுக்க மாட்டேன் வைக்க மாட்டேன் அப்படிங்கும்போது, ரைட்டு கொடுக்க மாட்டேன். அப்போ நான் ஒன்று சொல்லுறது கேளு. நான் சொன்னேன் மக்கமாக 2 பேரும் கேட்பாங்க, நீ தான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னதுப்பா அப்படிங்கிறாங்க. ரோகிணி கூட பழசெல்லாம் மறந்துட்டு வாழ்ந்த அப்படின்னா நீ எனக்கு தர வேண்டிய 28 லட்ச ரூபா தர வேண்டாம். கடைக்கும் ரவிக்கும் முத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு எழுதி தருவாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மனோஜுக்கு என்னச்சுன்னே தெரில. விஜயாவுக்கு சரியான டீலாக தெரியுது. ஏன்னு கேட்டால் ரோகிணியை கூட ஒரு வழி பண்ணி வெளியே அனுப்பிக்கலாம். ஆனால் கடை மனோஜுக்கு வந்தால் தானே அவனுக்கு டீலர்ஷிப் நிரந்தரமாக அனுப்பும் அப்படின்ட்டு மனோஜ் அப்படிங்கிறாங்க. வாடா அவன்கிட்ட தனியாக பேசுவோம் அப்படிங்கும்போது, என்னம்மா அப்படிங்கிறாங்க. டேய் இது சரியான டீல்டா. அந்த முத்தும் மீனாவும் சரி தான். சுருதி ரவி நாளைக்கு உரிமை கொண்டாடக்கூடாது. அந்த இதில் கடையில் எனக்கு பங்கு வேணும் அப்படி இப்படின்னு சொல்லக்கூடாதுன்னா நீ என்ன செய்யணும், கண்டிப்பாக இது பண்ணணும் அப்படிங்கிறாங்க. சரிம்மா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணுங்கப்பா அப்படிங்கிறாங்க. ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணோடனே பார்த்துட்டு ரெடி பண்ணோடனே சொல்கிறாங்க கையெழுத்து போட்டுருங்கன்னு எல்லோரும் கையெழுத்து போட்டுருந்தாங்க. இப்போ ரோகிணியும் மனோஜும் கூப்பிட்டு சொல்லுதாங்க, ஏம்மா அவன்கிட்ட சரியாக பேசலை வைக்கலை, அவன்கிட்ட நல்ல கரையை கரெக்டாக நடந்துக்கலைன்னா சொல்லிடுமா, கடையை ஒரு வாரத்தில் மாற்றிடுவோம் அப்படிங்கிறாங்க. சரியாக கேளுங்கிறாங்க. ரோகிணிக்கு பயங்கர டீலாக தெரியுது. இப்போதைக்கு நம்மளுக்கு இதுதான் சரியான வாய்ப்பு அப்படின்ட்டு மனோஜை பேச போகிறாங்க. மனோஜ் பேசலை. அப்போ தான் நினச்சி பார்க்காங்க, ஆஹா அப்பா சொல்லியிருக்காரு நம்ம ஒழுங்காக பேசலைன்னா கடை அவங்களுக்கு போயிருன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே சாப்பிட ஒன்றா வராங்க, பேசுகிறாங்க, வைக்கிறாங்க, கிருஷை தூக்கி கொஞ்சுறாங்க. அப்போ முத்து மீனாட்ட சொல்லுதாங்க, மீனா இதில் உண்மையாக நான் பாசம் இருக்கான்னு பாரு, கிடையாது, கடை தன்னை விட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ணுதான் பாரு அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. இங்கே விஜயா கண்ணை காமிக்கிறாங்க. கடை உன் பேரில் வந்துருச்சு, கொஞ்ச நாளைக்கு சமாளி, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி முறைச்சிட்டே போகிறாங்க. ஆண்டி வேறு எதுவும் சாப்பிட்றீங்களா அப்படிமா, வேலை கதைப்பாரு அப்படிங்கிறாங்க. ரோகிணி நினைக்காங்க, இனிமேல் நம்ம சீன் போடலாம் கதை நடக்காது, மீனாட்டே நம்ம ஒரு மாதிரி அணைஞ்சி போயிடணும், அப்படின்னா தான் நம்ம கதை இந்த வீட்டில் பாய்ச்சா பிழைக்கும். ஆனால் மீனாவை நம்ம எப்படி டேமேஜ் பண்ணி இந்த வீட்டை விட்டு அனுப்ப முடியுமோ அப்படி நம்ம பண்ணிடணும் அப்படின்னு நினைக்காங்க. சமையல் கட்டுக்கு போகிறாங்க. மீனா நான் வீட்டில் தானே இருக்கேன், இன்னும் நானும் சமைக்க ஆரம்பிச்சிடுறேன், எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க அப்படிங்கும்போது, இல்லை நீங்கள் வேண்டாம் ரோகிணி நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்க. இல்லை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் சமைக்க போய் தானே இந்த வீட்டில் ரொம்ப முக்கியத்துவம் அவங்களுக்கு கொடுக்காங்க, அதேமாதிரி நானும் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இல்லை முக்கியத்துவம் நம்ம பாசமாக நடந்துக்கிறது அது போக உண்மையாக இருக்கிறது தான் அப்படிங்கும்போது ரொம்ப கடுப்பாக இருக்குது. நீ சொல்கிறல இரு அப்படின்னு சொல்லிட்டு மீனாக்கிட்டே சமையல் வேலை கற்றுக்குறாங்க. கற்றுக்கிட்டு சமையல் நல்லா பண்ணுறாளே ரோகிணி அப்படிங்கிற அளவுக்கு எல்லாேருக்கும் சமைச்சு கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ முத்து சொல்கிறாரு, மீனா இனிமேல் நீ சமைக்க வேண்டாம், பார்ல ரொம்பவே பார்த்துப்பாங்க, நீ எப்படி 1.5 வருஷம் பார்த்துக்கிட்டியோ அதேமாதிரி 1.5 வருஷம் அவங்க சமைப்பாங்க, அந்த 1.5 வருஷம் கழிச்சு சுருதி நல்லா சமைச்சு பழகிறவங்க அவங்க பார்த்துப்பாங்க அப்படிங்கிற முத்து. அதுவும் சார் தான் 1.5 வருஷம் நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் நான் பழகிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணி சொல்கிறாங்க, அப்படிலாம் என்னால் சமைக்க முடியாது, கூடையில் உள்ள சமைப்பேன் அப்படிங்கும்போது மீனா சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் ஏங்க அப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, நான் சமைச்சிக்கிறேன் ரோகிணி, உங்களால் முடிஞ்சால் பண்ணுங்கள், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி, இதுக்கெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணது அளவுக்கு ஆயிடுச்சுல அப்படி இப்படிங்கிறாங்க. இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது சுருதிக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்போது ஏன் என்ன சுருதி அப்படிங்கிறாங்க. திடீர்னு போய் வாண்டு கிடக்காங்க, வாந்தி பண்ணிட்டு கிடக்காங்க. உடனே ரவி என்னென்னு பாடுறா அப்படிங்கிறாங்க. தெரில பாட்டி, நல்லா தான் இருந்தால் இப்போ ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பாட்டி கையை பிடிச்சி பார்க்காங்க. பார்த்துட்டு என்னம்மாலாம் அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. நல்ல செய்தி அப்படிங்கிறாங்க. என்னம்மா நல்ல செய்தி அப்படிங்கிறாங்க. நீ தாத்தாவாயிட்ட அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிறேன். ஆமாப்பா தாத்தன் ஆகிட்ட, எனக்கு ஓரளவு தெரியுது, வாங்க நம்ம ஆஸ்பத்திரி போய்ட்டு வந்து சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போன உடனே அவங்க உறுதிப்படுத்திடுறாங்க, ஆமாம் சுருதி மாதமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதை கேட்டால் எல்லாருக்கும் பயங்கர சிரிப்பு. ஏன்னா சுருதிக்கு அதை நான் சம்மதிக்கவே மாட்டேன், பிள்ளை பக்கம் சம்மதிக்க மாட்டேன், எனக்கு அது முடியாது இது முடியாதுன்னாங்க. கடையில் சுருதி தான் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு பயங்கர சிரிப்பு. இது சுருதிக்கு பயங்கரமான பயம். ஆனால் ரோகிணி இதை வச்சுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, சுருதிக்கிட்ட உள்ள நீங்கள் இதுக்குள்ளே அப்படி ஆயிடுவீங்க இப்படி ஆயிடுவோம்னா சரியான பயமாகுது. உடனே மீனா சொல்லுதாங்க, ரோகிணி ஏன் நீங்கள் சும்மா போட்டு அந்த பிள்ளையை பயங்காட்டிகிட்டு இருக்கீங்க வச்சுட்ருக்கீங்க அப்படின்ட்டு இருக்கும்போது, சுருதியோட அம்மாவும் அப்பாவும் வராங்க வீட்டுக்கு. வந்துங்க பாரு சுருதி, நீ மாதமாக ரொம்ப சந்தோஷம், ஆனால் இந்த வீட்டில் உன்னை நல்லா பார்த்துக்க மாட்டாங்க, பேசாமல் நம்ம வீட்டுக்கு வந்துடு, மாப்பிள்ளை நீனும் வந்துடுங்க, உன்னை தங்கத்தட்டில் வச்சு நாங்கள் தாங்குதோம், அதுபோக இவங்கெல்லாம் நீ நினைக்கிற மாதிரி சமைச்சு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கும்போது, ஏம்மா மீன் அண்ணி நல்லாவே பார்த்துப்பாங்க, நான் இங்கேயே இருக்கேன் அப்படிங்கும்போது, இல்லடி சரி வராது சமந்தி, நாங்கள் எங்கள் பொண்ணை எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறோம் அப்படிங்கிறாங்க.
உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, எங்கள் வீட்டு பொண்ணு உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு இங்கே வந்து விடுவீங்கன்னா கூப்பிட்டு போங்க, இல்லைன்னா கூட்டி போக வேண்டாம் அப்படிங்கிறாங்க. கரெக்டாக சொன்னாங்க அங்கிள் அப்படிங்கும்போது, ஓ அண்ணாமலை என் அம்மாவை கூப்பிட்டு போகிறதுக்கு யார்கிட்டயா சொல்லணும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சட்டையை பிடிக்கிறாங்க. அண்ணாமலை சட்டையை பிடிச்சோன்னா முத்துக்கு சரியான கோவம், யோ கையடியா எங்கள் அப்பன் சட்டையிலேயே கை வச்சா அப்படின்னு சொல்லி பலார் பலார்னு வாங்குதாங்க. சுதி பார்த்தியா இந்த வீட்டுக்கு வந்து எனக்கு மரியாதை பார்த்தியா, ஒழுங்கு மரியாதை நம்ம வீட்டுக்கு வா அப்படிங்கிறாங்க. என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.